இருந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். நேற்று மார்க்கெட் பாருங்கள் கொஞ்சம் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே போகவே இல்லை. ஓப்பன் ஆனது ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ ஈவினிங் மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்து பார்த்தது. ஸோ நம்ம மார்க் பண்ண இந்த 2 ஜோன் நம்ம எதிர்பார்த்தோமே இந்த 2 ஜோன் உள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கு. அதுவும் அபோவ் த மூவிங் ஆவரேஜ் டாட்டா நேற்று வந்து கொஞ்சம் இந்த 442 இந்த ஜோன் வந்து மார்க்கெட்டோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கோ இல்லை எப்போவாது இந்த 442 பிரேக் பண்ணி மேலே போச்சுதுன்னா மார்க்கெட் பையிங் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு பாருங்கன்னா 438.5 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கீழே இருக்குது, பட் மூவிங் ஆவரேஜ் அண்ட் மேஜர் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இது கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே வந்ததுன்னா 438 கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறப்ப கண்டிப்பாக மார்க்கெட் 435.5 அப்புறம் 434 இந்த ஜோனை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த ஜோனுக்குள்ளே வந்து 438.5 to 444 அப்படின்றது ரொம்ப க்ரூஷியலான ஜோன். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பைக்கு போயிடும். ஸோ அதனால் இந்த ஜோனை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா மார்க்கெட்டும் ட்ராப் ஆகிடுச்சு, பட் காப்பர் மட்டும் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இண்டிகேஷனை நல்லா நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ இன்னைக்கு ப்ராபப்ளி எங்களோட ஒப்பீனியன் என்ன, மார்க்கெட் செல்லிங் வரும் அப்படின்றது தான் எங்களோட ஒப்பீனியன். இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ், இது மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ ட்ரேட் நடந்துட்டு இருக்கப்போ நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் எங்கள் வெப்சைட்டில். அதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.